பூக்கரையில புல்லட் கொடுக்குறாங்க. நீ யாரு, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எல்லாம் எனக்கு தெரியும். न जाने क्यों होता है जिंदगी के साथ डब्बे भलों भल में डब्बू. அவிடத்திலே படி அத்தனை பெரிய உள்ள ஓடியா உள்ள ஓடியா போயா போயா. யாரை பார்த்தாலும் டீப்பா லவ் பண்ணிடுவேன். சென்டிமெண்ட்டுக்கு நேரம் இல்லை, கோழிக்கு கொஞ்சம் வாரம் இல்லை. என்னையா காணும்? இந்த சுருக்குமைக்கா 2 பேர் வந்துக்கிறீங்க. நண்பன் எப்படி குருன்னு பார்த்தாரு பாத்தீங்களா? குருன்னு பாக்குறேன் குருநாதர். இந்த பிரபஞ்சம் 3 வகையா பிரிக்கப்பட்ட பிறப்பு, இறப்பு, சேர்ப்பு. கிளி உயிரோட இருக்கும், அப்பப்ப பறக்கும். நம்பிக்கை வீணாகாது, மோடு தேனாகாது. சிந்துபாத் ஹைதராபாத் எந்த தேசம் போட்டாலும் பிசு தட்டாம பண்றாரு. ஏழைங்களை விட்டு பணக்காரனா பார்த்து ஏமாத்து என் பேரை காப்பாடு. நீ கசாக்கே ஏறட்டும் நம்ம போஷாக்கே இது அண்டாப்பே பல்லே பல்லே இது உள்டாப்பே தொட்டதெல்லாம் நீ கசாக்கே ஏறட்டும் நம்ம போஷாக்கே. இது உள்டாப்பு தொட்டதெல்லாம் நீ காசாக்கு ஏறட்டும் நம்ம போஷாக்கு. அரே அரே இது அல்டாப்பு பலே பலே இது உள்டாப்பு தொட்டதெல்லாம் நீ காசாக்கு ஏறட்டும் நம்ம போஷாக்கு. உலகத்தை ஆட்சி பண்ண ஆசைதான் அதுக்காக பேசுறாங்க கோடி போய்தான் பேராசை காட்டி காட்டி இழுக்கும் கும்பல் நூறாசையோட வந்து நிற்கும் மக்கள். ஒருத்தனோட தேவைக்கு போடுறான்னு பாத இன்னொருத்த அதுல போறான் வெட்டியான வேலை. அரே அரே அல்டாப்பே பலே பலே இது உள்டாப்பே தொட்டதெல்லாம் நீ கசாக்கே ஏறட்டும் நம்ம போஷாக்கே. அரே அரே இது அல்டாப்பே பலே பலே இது உள்டாப்பே தொட்டதெல்லாம் கசாக்கே ஏறட்டும் நம்ம போஷாக்கே. Pasa,
சந்தோஷடா நாமெல்லாம் ஃபிக்ஸ் ஆக கை ரெண்டும் ஃபிக்ஸ் ஆக இது போட்ட ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க ஹார்ட் எல்லாம் திங்காக இப்ப நான் கிங்காக என்னோட வைப்ரேஷன் செம சீனா பாசாக let me just have the party 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 success party let me just have the party luti luti nama luti let me just have the party 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 success party let me just have the party luti luti nama luti Quite a தொடங்கனா வெயிட்டா முடிக்கலாம் 26 உலக மறக்குமா உனக்கு ரைட்டுனா ஸ்பீடா ஏத்துடா உனக்கே தப்பனா டைம் வேஸ்ட்டுடா ஒரு 1000 சொல்லும் ஒன்னா அடிக்கடி கில்லும் அது நீ தட்டி விட்டு ஓடுறதுனால பாரு எதிரில பல்லும் லைஃப் அதுலயும் தள்ளும் எழுந்து மேல வந்தா வெற்றி பண்ணால நாமெல்லாம் சிக்ஸ் ஆக கை ரெண்டும் பிக்ஸ் ஆக இதுல போட ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க ஹார்ட் எல்லாம் ரிங்காக இப்ப நான் கிங்காக என்னோட வைப்பு சார் நான் வந்து திடீர்னு வேலண்டைன்ஸ் டேயோட செலிப்ரேஷன் நினைச்சேன் எல்லாருக்கும் வந்து ரெட் ரோஸ் கொடுத்துட்டு இருக்காரு சார் சூப்பர் சார் இது உண்மையாவே எனக்கு வேலண்டைன்ஸ் டே. சூப்பர் சூப்பர் எனிவே ஸோ இப்படத்தின் எஸ் நட்டி சாருடன் இணைந்து நடித்திருக்கும் ஜோடியாக நடித்திருக்கும் ஸ்ரீ ரஞ்சினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதுதான் ரவி சார் எப்படி கொடுக்க போறாருங்கிறத நான் பார்க்க போறேன். சார் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓ ஓகே சார் எங்களுக்கு தெரியல சார் ஆஃப்லைன்ல நடந்திருக்கு எனக்கு தெரியல. ஓகே ஸோ அடுத்ததாக டயலாக் ரைட்டர் அண்ட் ஸ்கிரீன் பிளே ஆர்டிஸ்ட் நம்மளுடைய ஆக்சுவலி நடிகர் மற்றும் இயக்குனர் ஆன முருகானந்தம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த படத்துடைய டயலாக் ரைட்டர் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ மாடல் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துல எனக்கு பார்க்கும்போது ஆக்டர்னு தெரிஞ்சிச்சு, ஆனா இந்த பாட்டுல பார்க்கும்போது நல்ல டான்சர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ முகேஷ் ரவி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தப்பா சொல்றீங்க, அவர் டான்சர் மட்டும் கிடையாது, கரெக்டா சொல்றீங்க. உங்க மனசுல என்ன தோணுது? அதாவது இந்த ஓகே 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 நீங்க வந்து சொல்லி கொடுத்தது நான் சொல்லிடுறேன் சார். ஜிபேல 501 ரூபாய் மட்டும் அனுப்பிச்சிருங்க. ஸோ பெண்கள் மனதை கொள்ளை கொள்ளும் ஆண் அழகன்னு சொல்றீங்களா? ஓகேயா? அதான் அவர் சொன்னா சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் சார் முகேஷ் ஆக்சுவலி. ஸோ வெல்கம் யா ஆல்ரைட். அண்ட் முகேஷ் உடைய ஜோடியாக நடித்திருக்கும் அழகு மங்கை ஷாலினி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். எனக்கு கம்மியா தான் போகுதுறாங்க. ஓகே அடுத்ததாக எஸ் இந்த படத்துடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்ததாக நடிகர் முத்துராமன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்ததாக நடிகர் TSR அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்ததாக நம்ம எல்லார் மனதையும் வந்து அவருடைய சிரிப்பாலும் நகைச்சுவையாலும் கொள்ளை கொள்ளும் கோதண்டம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக டெக்னீஷியன்ஸ் சோ கேமராமேன் MRM ஜெய் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்ததாக விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் சதீஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். சதீஷ் ரசிகர் மன்றம் அதுதான் நான் சொல்லுவேன். சூப்பர் சார் நடி சார் பார்த்துட்டாரு.
ஸோ கவனிச்சிட்டோம். ஓகே, எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் உட்கார வச்சிருக்காருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக எடிட்டர் ஃபாசில் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அப்படிங்களா சார்? இந்த படத்தை வெற்றியாக்க காத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஷார்ட் ஃபிலிம் ஒரு 1/2 hour எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். விளம்பர படம் ஒரு 30 செகண்ட் எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். இவ்வளவு டைமே இல்லாம சோசியல் மீடியாவில் இருக்க அன்பு உள்ளங்கள் ஒரே ஒரு தம்ப்லைன் தான் முடிஞ்சுதான் நமக்கு. அதனால தம்ப்லைன்ல ஏதாவது போட்டு வெறும் வார்த்தையால மட்டும் இந்த உலகத்துல எதையும் மாற்ற முடியும்ன்றதை நிரூபிச்ச நீங்க தான் இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அன்போட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பிதான் இருக்கு. இன்னொன்னு, இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். உங்க ரசிகர்களுக்கு எல்லாரும் முக்கியமான படம்ன்றது நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன மொழியெல்லாம் படம் பண்ணியிருக்க அப்படின்னா நான் பெருமையா சொல்றேன். தமிழ்ல பண்ணியிருக்கேன், தெலுங்குல பண்ணியிருக்கேன், கன்னடம் பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ்ல பண்ணியிருக்கேன். இந்த படத்துல என்ன மொழி பேசணும்னே தெரியலங்க. அப்படி ஒரு மொழியை கொடுத்து பேச விட்டாங்க. நம்பி பேசிட்டேன். ஏதோ சொன்னாங்கன்னு பேசிட்டேன். அப்ப சந்தோஷமா இருந்தது. டப்பிங் தேட்டர்ல பேச வச்சாங்க பாருங்க, நாக்கு தள்ளிச்சிங்க. 4 தடவை வெளியே வந்து போறேன். அது அப்படி இல்லை, நல்லா கேளுங்க. ஒரு தடவை பைலட்ல நம்ம ஹன்மடைச்சே நம்ம அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ஏற்றி பேச அப்படி வரக்கூடாதுங்க. டைரக்டர் உங்களுக்கு கேட்டு இன்ஜினியர் ஒரு வழியாகி நான் ஒரு வழியாகி சார் வேறு யாருன்னா டப்பிங் தான் அவங்களுக்கு நான் பேசுங்க சார் வெளியே போயிட்டு வரும். வெளியேனா கூட எனக்கு கேட்டு வெளியே அனுப்பலை. ஓடிடுவேன்னு ஒரு பயம் இருக்கல. ஏன்னா என் முகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு திருப்பி வந்தேன். அதுல நல்ல எமோஷனலா எங்க பேசினேன், பேச வச்சாங்க. அங்கேயே என்னென்னமோ நாக்கு பிறண்டு பேச வச்சாங்க, பேசிட்டேன். டப்பிங்ல இனிமேல் நடிகர்கள் யாருன்னா போனா புதுசா ஒண்ணு நீ பண்றேன்னு சொன்னா டப்பிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அங்க பண்றது முக்கியமே இல்லை. டேரக்டர் ரொம்ப அழகா சொல்லி தருவாரு. நம்ம நடராஜனும் அதை விட சூப்பர். அவர் ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு. தேங்காய் சீனிவாசன் சார் பாணி எப்போ சுமோ ஹீர வைந்து அப்படின்னு ஒரு பாணியை பிடிச்சாரு. அதுல அவர் டப்பிங் பண்ணிட்டாரு. நமக்கு புது மொழி ஒன்று கொடுத்தாங்க. அது என்னன்னே புரியல. ஆனா அதுல பேசும்போது எனக்கே ஒரு நாராசமா இருந்தது. சில வசனங்கள்லாம் இல்லைங்க, அது வேற மொழி இருந்ததால அது தப்பு இல்லைன்னாங்க. அப்படி ஒரு மொழியில பேசியிருக்கேன். இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லலாம். இங்க சொல்லும் போது எனக்கு பெரிய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் மேடையில் அதை பேசும்போது நீங்கள்லாம் இருந்தீங்களேன்ட்டு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதனால இங்க தைரியமா பேசுவேன். மொத்த பேரும் என் கூட வர்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக பாக்குறேன். நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, சினிமா நடிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ப நான் வீடு கட்டினேன்னா இன்ஜினியர், அட்வொகேட், டாக்டர், வீடு கட்டுறதுக்கு இவங்க பேர் தேவையில்ல. ஸோ அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த எல்லாரும் நான் வேலை வாங்கியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா? எல்லாரும் என்னால சம்பாதிச்சிருப்பாங்க. யார்கிட்டையும் போய் எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா சினிமா நடிகர் மட்டும் சம்பாதிச்ச இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணாரு எப்படிங்க கேக்குறீங்க? நடிகர் என்ன பண்ணார், நடிகர் ஏன் பண்ணணும் யோசித்து பாருங்களேன். உண்மையிலேயே எல்லாருக்கும் தான் நம்ம தரோம், நம்ம கிட்டே வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தரோம். ஆனா நடிகருக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ணா ஏன் எதிர்பார்க்குறீங்க? சரி, அது ஒரு வேலை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாங்க வாரி வாரி கொடுத்துருக்கோம், சந்தோஷம். எத்தனை நடிகர் மேலோங்கி இருக்காங்க, எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு, எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அது விஷுவலா வீடியோவோ போட்டோவோ எடுத்து போடுறது இல்லை. ஏன் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டா என்ன நிகழும் தெரியுங்களா? எவ்வளவு கெட்ட பேர் வருது தெரியுங்களா? என் லைஃப்ல நானும் என்னுடைய நண்பர் முல்லையும் அனுபவிச்ச விஷயம். நீங்க யாருக்காவது ஏதாச்சும் நோட்டு புத்தகம் 10 பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு வீடியோவோ போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா ரைட், இதை பார்த்து இன்னும் 10 பேர் கொடுப்பான்ற நல்ல எண்ணத்துல தான் போட்டிருப்போம். நாளைக்கு காலில் 100 கால் வரும். ஆப்ரேஷனுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் பையன் படிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க. நானே ஹெல்ப் கேட்டு உட்காந்து இருக்கேன். நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு 10 பேருக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம். இந்த 100 பேர் மறுநாள் காலையில ஒரு கீழே மெசேஜ் போடுவாங்க சூப்பரா, ஏண்டா பரதேசியே
நேற்று பேர் வாங்குறதுக்காக தான் வீடியோ போட்டியான்னு கேட்குறான். முன்னால் கொடுத்தது உண்மைங்க, அது தெரியாது. அதனால நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்றாங்க, வெளியே அதை சொல்றது இல்லை, அதுதான் உண்மை. அதனால எந்த நடிகரும் உதவி செய்யலன்னு நினைக்காதீங்க. உதவி இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அது வெளியே தெரியறது இல்லை. அதனால நீங்க கேட்குற கேள்விகள் தவறான கேள்விகள். இது எந்த நடிகருக்கு ஆதரவாகவோ, நான் எந்த கட்சிக்காரரும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமா கிடையாது. அதனால இவர் இந்த நடிகருக்காக சம்பந்தப்படுத்தி பேசினார், அவருக்காக ஆதரவா பேசினார், சத்தியமா கிடையாது. எல்லா நடிகருக்காக தான் பேசுறேன். எல்லாரும் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். அதை விளம்பரம் செய்வதில்லை. நீங்களா ஒரு முடிவு பண்றாதீங்க. தயவு செஞ்சு நடிகர்கள் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு தவறா எதுவும் நினைக்க வேண்டாம். இன்னொன்னு, இந்த படத்துல நட்டு சார் இனிமேல் நிறைய பேர் இந்த படம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் தெரியும், அடுத்து அவரை வச்சுதான் படம் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே தலையீடு இருக்கும், நமக்கு வேலை மிச்சம். அதாவது அவங்கவுங்க வேலை பார்த்தாலும் இவர் வருவார், வை அது போதும், ஓகே ரைட் போகலாம். நமக்கு வேலை மிச்சம், டைம் மிச்சம், பணம் மிச்சம். அதனால அவரை போட்டு படம் எடுத்தால் நிச்சயமா நமக்கு பணம் சேவ் ஆகும். பணம் மட்டும் சேவராகிறதுல நல்ல படமும் கிடைக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட தயவு செஞ்சு தியேட்டருக்கு படம் பாருங்க. இதை பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நீங்கள் கொடுக்கின்ற இந்த டிக்கெட்டு பணம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அல்ல, இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடன அமைப்பு இயக்குனர், சண்டை பயிற்சி, இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, நடிகருக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, டெக்னீஷியன், இதுக்கு பின்னாடி பணிபுரிகிற அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கொடுக்கின்ற இந்த பணம் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதனால் தியேட்டர்ல தயவு செஞ்சு படம் பாருங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா நிச்சயமா தியேட்டருக்கு படம் பார்க்கும்போது மட்டும்தான் அது வெற்றியடையவும் முடியும், எங்க வாழ்வாதாரமும் உயரும். ஒண்ணு. இன்னொன்னு, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், முடிஞ்சா வர திரைப்படங்கள் அப்படி பண்ணலாம். ஏன் தியேட்டருக்கு வரலன்னா, செலவாகுது. இனிமேல் இப்படி பண்ணுவோமா, டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள வந்தா பெண்மணிகள் ஃபேமிலியோட வரணும். அவங்க வரணும்னா ஒரே வழி பண்ணலாம். மிளகு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உத்தமருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதுல 4 பொருள் இலவசம் அப்படின்னு டிக்கெட் வாங்கும்போது கொடுத்தா ஒரு வேலை எல்லாரும் வரலாம் தியேட்டருக்கு. இனிமேல் விவசாயத்தையும் சினிமா காப்பாற்றும். இது மாதிரி மளிகை பொருள் கொடுத்துன்ற ஒரு நம்பிக்கையோட தயவு செய்து தியேட்டருக்கு பாருங்க. மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மிக நன்றி. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம்